அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட 34வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 26/10/1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாலநாகமா. சரத் பாபு, ஸ்ரீதேவி நடித்த படம் இது. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எஸ். ஜெகதீசன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, புலமை பித்தன், முத்துலிங்கம், இசை இளையராஜா, டைரக்ஷன் கே. சங்கர். 1942 தெலுங்கில் ரிலீஸ் ஆன பாலநாகமா படத்தோட ரீமேக் தான் இந்த படம். கவிஞர் கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு போகிற அன்னைக்கு கடைசியாக 3 பாடல்கள் எழுதினார். அதில் முதல் பாடல் கூந்தலிலே மேகம் குடி புகுந்தாலும் கவி எழுத அப்படிங்கிற ஒரு பாடல். ரெண்டாவது நெற்றிக்கண் படத்தில் இடம்பெற்ற ராஜா ராணி ஜாக்கிங்கிற பாட்டு. கடைசி பாட்டு தான் கண்ணே கலைமானே. இதில் கூந்தலிலே மேகம் வந்துங்கிற பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் பாலநாகமா. ஜேஸ்தாஸ், சசிரேகா பாடிய பாடல் இது. இந்த படத்தில் மற்ற பாடல்கள் இனிமையாக இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் ஹிட் ஆச்சு. 1981 தீபாவளி ரேஸில் சுமாராக கூடிய திரைப்படம் இது. 1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தண்ணீர் தண்ணீர். கோமல் சுவாமிநாதனோட நாடகமான தண்ணீர் தண்ணீரை அதே பேரில் படமாக எடுத்தாங்க. இந்த படத்திற்கு கதை கோமல் சுவாமிநாதன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், வைரமுத்து, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே. பாலச்சந்தர். ஒரு கிராம மக்கள் தண்ணிக்காக படக்கூடிய கஷ்டத்தை, அரசியல்வாதிகளோட அலட்சிய போக்க ரொம்ப அழகாக படம் எடுத்திருப்பார் பாலச்சந்தர். இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் ஒரு இசை ராஜாங்கமே படைச்சிருப்பார். அதாவது இயற்கையான ஒளிகளை வச்சுட்டு ஒரு அருமையான பாடல் கொடுத்துருப்பார். மிக குறைந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு கண்ணான பூமகனி கண்ணுரங்கு சூரியனேங்கிற ஒரு பாடலையும், வானத்திலே மீன் இருக்க மதுரையிலே நீ இருக்க அப்படிங்கிற ஒரு பாட்டையும் மிக குறைந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இயற்கையான ஒளிகளை மட்டுமே வச்சுட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். இந்த படத்தில் வைரமுத்து பாடல் எழுதிய அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 2 பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிடுறாரு. அவர் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இன்னும் 2 பாட்டு எழுதணும். பாலச்சந்தர் வைரமுத்துவை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் உட்காந்துருக்கார், பாலச்சந்தர் இருக்கார். வைரமுத்து ஒரு 1-2 படங்களுக்கு தான் மெல்லிசை மன்னரோட ஒர்க் பண்ணியிருக்கார் அதுக்கு முன்னால். ஸோ உட்காரும்போதே மெல்லிசை மன்னர் சொன்னாராம், தம்பி நான் சந்தம் தரேன், அதுக்கு உங்களால் பாட்டு எழுத முடியுமா அப்படின்னாராம். கொடுங்கன்னாராம். மெல்லிசை மன்னர் கொடுத்த சந்தத்தை கேட்ட உடனே வைரமுத்துக்கு அப்படியே தலையில் கிருகிருன்ட்டு தலை சுற்றிடுச்சான். அதாவது வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொடுத்த சந்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு பாட்டு எழுதினா தான்டா நீ கவிஞன், இல்லாட்டினா பேசாமல் ஓடி போயிடு, கண்ணதாசன் என்னைக்கு வராரோ அவர் வச்சு நான் பாட்டு எழுதிக்கிறேன்னு சொல்லாமல் சொன்னாராம் மெல்லிசை மன்னர். அந்த சந்தத்தை கேட்டுட்டு வைரமுத்து எழுதின பாட்டு தான் ஒன்றுபட்ட மக்கள் உண்டு இங்கு என்ன சிக்கல் உண்டுங்கிற பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சரணத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். பந்தி வைத்த கூட்டம் இங்கே பட்டினியில் சாகும், இது என்ன தலைவிதியோ, யார் சதியோ, இது என்ன தலைவிதியோ, ஓட்டு வாங்கி போன ஆள் வீட்டுக்குள்ளே தூங்கியாச்சு, பொங்கல் வாங்கி தின்னு போட்டு சாமி எங்கே போனதோ, ஓடுகின்ற வேர்வை எங்கள் ஆடையாக ஆனதே, அம்பு போன்ற கைகள் இங்கு ஆயுதங்கள் ஆனதே, நாங்களே உழைச்சா தாண்டா எங்களுக்கு வழி, ஏன்னா ஓட்டு வாங்கிட்டு போனவனு போயிட்டான், சாமியும் எங்களை கண்டுக்கல, எங்களுக்கு வேறு கதியே இல்லை, நாங்கள் உழைச்சாதான் எங்கள் கிராமத்துக்கு தண்ணி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த பாட்டோட வரிகளில் இருக்கிற விரக்தியும் வேதனையும் மெல்லிசை மன்னர் தன்னுடைய குரலில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பார். மிக அற்புதமான பாட்டு இது. இந்த சந்தத்துக்கு அவர் வரிகள் சொன்ன உடனே மெல்லிசை மன்னர் அப்படி கட்டி பிடிச்சி பாராட்டினார் வைரமுத்துவை. தண்ணீர் தண்ணீர் படத்திற்கு சிறந்த படத்திற்கான தேசிய விருதும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதும் கிடைச்சது. அதே போல் சிறந்த டைரக்டர், சிறந்த படம்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சது. 100 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. 1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ராஜாங்கம். சந்திரசேகர், விஜயசாந்தி நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஆர்.சி. சக்தி.
சந்திரசேகருக்கு வந்து ஒரு ஹீரோ அந்தஸ்து கொடுத்த படம் இது. அவருடைய நடிப்பு வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்ட திரைப்படம் இது. 1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரிதா, ஜெய்சங்கர், சரத்பாபு நடித்த இந்த திரைப்படம் குரியகோஸ் ரங்காவோட ஒரு நாடகம் கீழ்வானம் சிவக்கும்னு அதே பேரில் வந்து படமாக எடுத்தாங்க. திரைக்கதை வசனம் விசு, டைரக்ஷன் முக்தா ஸ்ரீனிவாசன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் அப்படிங்கிற பாட்டும், கண் கண்ட தெய்வமே கைவந்த செல்வேங்கிற சூப்பர் ஹிட் பாட்டும் இந்த படத்தில் தான். இந்த படம் 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம். 1982 ஒரு டைரக்டர் வந்து ஒரு கலைப்படைப்பை கொடுக்குறாரு. ரொம்ப ரசித்து ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறாரு. அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. படம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கதையை எடுத்து தன்னோட பாணியை அப்படியே மாற்றிட்டு இன்னொரு படத்தை கொடுக்குறாரு. அந்த படம் வந்து 1982 தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த படமும் ஃபெயிலியர். மக்களுடைய ரசனைங்கிறது வேறு விதமாக இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி படமும் கொடுக்காதீங்க, அதுக்குன்னு இந்த மாதிரி படமும் கொடுக்காதீங்க, நீங்கள் எப்பவும் போல் உங்கள் பாணியிலே படம் கொடுங்க அப்படிங்கிறத மக்கள் சொல்லாமல் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த படம் என்ன படம், அந்த டைரக்டர் யார், இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு நானே பதிலை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.